வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்ஷய திருதியை வந்தாச்சு. ஏப்ரல் 30 அன்றைக்கி வருது. அதுக்கு உண்டான ஒரு பிரசாத நைவேத்தியம் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூஜி ஹல்வா. சூஜி ஹல்வாக்கும் நம்மளுடைய கேசரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரவையிலேருந்து 1.5 பங்கு கிட்ட நம்ம எடுத்துப்போம் கேசரிக்கு. சுஜி அல்வாவுக்கு ரவையிலேருந்து 3/4 பாகம்லேருந்து ஒரு சேம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டேன்னா போகிறோம். அதேமாதிரி ரவையை வந்து செவக்க வறுக்க மாட்டோம் நம்ம கேசரிக்கு. இதுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். இது மாதிரி அதை தவிர நம்ம கொஞ்சம் கடலை மாவு வேறு ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஹல்வாக்கும் கேசரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இப்போ ஹாலிடேஸ்க்கு அதுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணித்தரலாம். சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. பிரசாதத்தை பண்ணிகிட்டே நம்ம வந்து அக்ஷய திருதியை பற்றின விவரமெல்லாம் பேசலாம். தேவையான அளவு ஒரு 10-12 முந்திரி பருப்பு அண்ட் ஒரு 5 பாதாம் இதெல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரவா வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன்னா 1/2 கப் கிட்டக்க நெய் வேணும். இதில் விடுறேன்னா இதில் முதல்ல இதை வறுத்து எடுத்துடலாம். அதாவது அக்ஷய திருதியைனா எல்லோரும் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஒரு இது நினச்சிட்டுருப்பேன். அதாவது இந்த தடவை வருது வேறு புதன்கிழமை அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்பா. அந்த மாதிரி அக்ஷய திருதியை வேறு வந்து புதன்கிழமை அன்றைக்கி வருது. ஸோ இதனால் நம்ம பொன் வாங்கியே ஆகணுன்றதில் எல்லோரும் போவா. இதில் கடன் பட்டாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அது உங்களுக்கெல்லாம் ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம வெள்ளை பண்டங்களை தானம் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வெய்ய நாள் வேறு. ஸோ அதனால் நல்லா நீர்மோர் கரைச்சி வச்சு நீர்மோர் கொடுங்கோ. நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு எத்தனையோ பேர் ரோட்டில் இது பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்கள் நீர்மோர் கொடுக்கலாம். அதை தவிர நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதுவாக போய் பண்ணுறேன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் பாலில் ஏதோ பாயசம் பண்ணி ஒரு 10-15 பேருக்கு கொடுங்கோ. இது எதுவுமே எனக்கு முடியாது, என்கிட்ட காசே இல்லை, ரொம்பவே நான் இதுவான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெள்ளையாக மல்லிப்பூ கிடைக்கும் பத்திரிக்கையில். அந்த மல்லிப்பூவை வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட சர்க்கரை கொடுக்கலாம், உப்பு கொடுக்கலாம். இது எல்லாமே ஏன்னா வெள்ளை பண்டங்கள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இதெல்லாம் தான் கொடுத்து நம்ம வந்து சௌகரியத்தை தேடிக்கணுமே ஒழிய தங்கத்தை வாங்கி சௌகரியத்தை தேடிக்கிறது இல்லை. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இது கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிஜம். தங்கம் வந்து வாங்க முடிஞ்சவா வாங்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. இந்த நாளில் ஆற்றுல அக்ஷயம் வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்குன்னு முடியாதவாள்லாம் கூட சிரமப்பட்டுண்டு கடனை வாங்கிட்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரா. அது மாதிரி வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு ஆற்றுல லக்ஷ்மி கடாட்சம் தேடிண்டு வரும். கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சதுக்கு பாருங்க. இது பண்ணிகிட்டே பாக்கி பேசலாம். வறுத்து எடுத்துட்டோம். இந்த இதுலேயே இந்த ரவையை போடுவோம். ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துருவோம். கலர் மாறணும், அந்தளவுக்கு வறுக்கணும். அடுப்பை பெருசாக வச்சுக்க வேண்டாம், சின்னதாக வச்சுட்டே வருங்க. இது வந்து உங்களுக்கு கலர் மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு 12 நிமிஷம் கிட்ட ஆகும். 12 நிமிஷத்துலேருந்து நம்ம சிம்மில் வச்சுன்னு பண்ணுறதை பொறுத்து, அதை விட ஜாஸ்தியாக 15 நிமிஷம் கிட்ட ஆகலாம். ரொம்ப மெதுவாக எரியறது அப்படின்னா அதுக்கு மேலே ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை பெருசாக வச்சுட்டேன்னா தீஞ்ச வாசனை வந்துடும். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் திரௌபதிக்கு வந்து அக்ஷய பாத்திரம் சூரிய பகவானால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாள். அதனால தான் அக்ஷய பாத்திரம்னே பேர். சூரிய பகவானால் கொடுக்கப்பட்ட பாத்திரம் அது. அதனால அது அள்ள அள்ள குறையாமல் அதுலேருந்து எல்லாமே வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள். கண்டிப்பாக நம்ம நிறைய தர்மம் பண்ண வேண்டிய நாளே ஒழிய தங்கம் வாங்க முடிஞ்சவோ வாங்கலாம். திருப்பி எகேன் நான் அதே சொல்கிறேன், அவ்வளோதான். நிச்சயமாக என்னால் தங்க கடைக்காரெல்லாம் நான் எப்போயா போனேன்னா என்னை உதைக்க போகிறான்ற வரைக்கும் தெரிஞ்செடுத்து எனக்கு. ஏன் உன்னால் சும்மா இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி என்னை போட்டு சாத்த போகிறாங்க நிச்சயமாக. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச நல்லது சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தானே வழி, வேறு எதுவுமே இல்லை. நம்ம போடுறச்சே பார்த்தேன்னா கெட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தேன்னா அது நல்லா பொரிஞ்சு எப்படி லூஸாக அதான்ட்டு பார்த்தேன்னா நல்லா இன்னும் பொரிஞ்சு கலர் மாறணும். பார்த்தாலே தெரியும் இந்த எப்படி கலர் நல்லா மாறி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 2 கப் கிட்டக்க கொதிக்கிற வெந்நீர் விட்டுருக்கேன். 2 கப் போகிறோம், 2 கப்புக்கு மேலே வேண்டாம். கரெக்டாக 2 கப் விடுங்க. எந்த கப்பில் ரவை எடுத்துட்டுருக்கீங்களோ அந்த கப்பால் 2 கப். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கப் கிட்ட சர்க்கரை போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா குங்குமப்பூ. இது ஆப்ஷனல், இருக்கிறவா இது ஆட் பண்ணிக்கோங்க. ரவை எடுத்ததுலேருந்து கண்டிப்பாக 3/4 பாகம் போகிறோம். இல்லை கொஞ்சம் ஸ்வீட் எங்களுக்கு வேணும், நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவா 1:1 எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். எல்லாருக்கும் இது அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கப்பு ரவை, 1 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கு வந்து 1/2 கப்பு நெய், 2 கப்பு தண்ணி, 3/4 கப்பு சுகர். இவ்வளோதான் இதுக்கான அளவே. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஆக்சுவலி பார்த்தேன்னா சூஜி அல்வாவுக்கு அவள் வந்து ஏலக்காய் பொடி போட மாட்டா. நமக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டு போட்டு பழக்கம், அதனால நான் போட்டேன். இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஜோரான சுவாமி பிரசாதம் தயார். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். எல்லாராத்துலேயும் சந்தோஷம், எல்லா விதமான சகல சௌபாகியங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பொங்கி வரணும்னு காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஒரு சின்ன சின்ன இதுவான தானம் பண்ணுறதுக்கு பாருங்க. நீங்கள் தங்கம் வாங்கினாலும் தானம் பண்ணுறது ரொம்ப முக்கியன்றது யோசித்து அது பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.